ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். குலதெய்வம் கோவில் மண்ணை வீட்டில் வைப்பதால் கிடைக்கும் அதிர்ஷ்டம். குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது அங்கிருந்து சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும் பழக்கம் சிலருக்கு உண்டு. ஆனால் அதிர்ஷ்டம் ஏற்படும், செல்வ செழிப்பு பெருகும் என்ற நம்பிக்கை உண்டு. அதில் முக்கியமான ஒன்று குலதெய்வம் கோவிலில் இருந்து எடுத்து வரக்கூடிய மண். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படும் போது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்தால் அவை தீரும் என்று சொல்வார்கள். திருமண தடை, குழந்தையின்மை, கடன் போன்ற பிரச்சனைகள் தீர குலதெய்வ கோவிலுக்கு போய் வருவது நல்லது. அத்தகைய குலதெய்வ கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணை வீட்டில் வைப்பதால் நன்மைகள் ஏராளமாக கிடைக்குமாம். குலதெய்வம் கோவிலில் இருந்து எடுத்து வரப்படும் மண்ணில் அந்த குலதெய்வமும் வாசம் செய்யும். அத்தகைய புனிதமான மண்ணை வீட்டில் கொண்டு வந்து மஞ்சள் துணியில் விபூதி, குங்குமத்தை சேர்த்து கட்டி வைத்து 48 நாட்கள் பூஜை செய்வது குலதெய்வத்தின் சக்தியை மேலும் அதிகரிக்குமாம். இந்த மண்ணை உடல்நலக்குறைவாக இருப்பவரின் அறையில் வைக்கலாம். தொழில் செய்யும் இடத்தில் தொழில் முன்னேற்றம் அடைய வைக்கலாம். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டால் அவர்களினுடைய அறையில் வைக்கலாம். கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் வீட்டின் நிலைவாசல் படியில் கட்டி வைக்கலாம். குலதெய்வம் கோவிலில் இருந்து எடுத்து வந்த மண்ணிற்கு வாரத்தில் வெள்ளி, செவ்வாய் நாட்களில் ஆராதனை காண்பிக்க வேண்டும். இந்த மண்ணை வீட்டில் வைத்து வழிபடுவது மூலம் பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி போன்ற பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்திற்கு மென்மேலும் உயர்வு கிடைக்கும் என்கிறார்கள். இவ்வாறு எடுக்கப்பட்ட குலதெய்வ கோவில் மண்ணிற்கு கலங்கம் ஏற்படுவது போன்ற செயல்கள் செய்தால் பிரச்சனைகள் மென்மேலும் அதிகரிக்குமாம். இதனால் எடுத்த குலதெய்வம் கோவில் மண்ணை வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு எடுத்த இடத்திலோ அல்லது நீர்நிலைகளிலோ கலந்து விடுவது நல்லது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த குலதெய்வ கோவில் மண்ணை நீங்களும் வீட்டில் வைத்து பூஜை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.